கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே. உமக்கு உரிமையாக்கி கொண்டீரே. பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே. உமக்கு உரிமையாக்கி கொண்டீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விடுதலை பெற்றவன் நான். உமது பார்வையிலே விடுதலை பெற்றவன் நான். மகிழ்ச்சிக்கு உரியவள் நானே. மகிழ்வுடன் நடனமாடுவே. மகிழ்ச்சிக்கு உரியவள் நானே. மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியா, வா, வா, நன்றியா, யா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. எரிந்து போவதில்லை. பாதைகொண்ட வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாதைகொண்ட வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாதைகள்
நன்றியா நன்றியா தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அக்கறையில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை நான் எறிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எறிந்து போவதில்லை பெற்ற தாய்கிறது பிள்ளை மறந்தாலும் பெற்ற தாய்கிறது பிள்ளை மறந்தாலும் நீரை மறப்பதில்லையே உமது உள்ளத்தில் வரைந்து வைத்துள்ளீர் நீரை மறப்பதில்லையே உமது உள்ளத்தில் வரைந்து வைத்துள்ளீர் நன்றியா 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 தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை தண்ணீர்கள் நடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை என்னை படைத்தவரே உருவாக்கி மகிழ்ந்தவரே பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே உமக்கு உரிமையாக்கிக் கொண்டீரே பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே உமக்கு உரிமையாக்கிக் கொண்டீரே நன்றியா 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 நீர்கள் நடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை நாம வாழ முடியாதையா இருவை நாம வாழ தெரியாதையா நீங்கள் நாம வாழ முடியாதையா இருவை நாம வாழ தெரியாதையா இயேசுவே எஜமானே இயேசுவே உதயாரவே இயேசுவே உதயாரவே நாம வாழ முடியாதையா கிருபை நாம வாழ தெரியாதையா நாம வாழ
இதுவரை நிற்பதும் இனிமேல் இருப்பதும் எல்லாமே உங்கள் கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் இருப்பதும் எல்லாமே உங்கள் கிருபைதான். பெருமை பாராட்டின ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்கள் கிருபையே. பெருமை பாராட்டின ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்கள் கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார சொல்கிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே எஜமானனே, நேசரே, எங்க துணையாளரே. இயேசுவே எஜமானனே, நேசரே, என் துணையாளரே. இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானது இந்த நாள் என்று தேவன் தாமே வாய்க்கு செய்திருக்கின்றார். அவர்தாமே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு நம்மையும் காண்கிற தேவன். நம் அழைத்தவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். வந்த யாவரையும் கூட அவர்தாமே நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். நம் தேவைகளை சந்திக்கிற தேவன். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். இந்த நாளிலும் அவர் பேச இருக்கிறார். காதுள்ளவர் யாவரும் கேட்க கடவுள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.
தாகமுள்ள வெண்மை தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் தாகமுள்ள தண்ணீரை வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் மாம்சமான அவர்கள்
உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 உம்மை பிரிந்து வாழ முடியாதையா பின்னும் என்னை நெருங்கி
எங்கள் மகிமையின் ராஜனி, மனம் வீசிடும் உந்தன் சுவாசத்தில் உயிர் வாழ்கிறோம் எங்கள் தேவனே. Praise the Lord. எல்லோரும் அவருடைய கிருபையினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை Praise the Lord. 1 தீமோத்தேயு 1:12-13. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 12-13. கவனமா வார்த்தைகளே கவனித்து பாருங்க. அந்த வார்த்தைகளாகிய தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? 1வது அதிகாரத்தில் 12-13. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அடியனும் கூட அவர் அப்படியாக என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது, ஏன்னா நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவர் அடியனும் கூட ஊழியக்காரனாய் ஏற்படுத்தியிருக்கார். ஆதலால் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருக்கும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. என்ன காரணம் தெரியாது. ஏதோ உலகம் போற போக்குல அடியனும் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன், இதுதான் போல்கிறது வாழ்க்கை, இதுதான் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தேன். தேவனாகிய கர்த்தர் அப்படி இருந்தும் கூட அவர் என்னை அவர் பக்கமாய் இழுத்து கொண்டு எனக்கு புத்திமதிகளை அவர் சொல்ல ஆரம்பித்தார். நானும் அதை கேட்டு உணர்ந்து படிப்படியாய் அந்த வார்த்தைகளை கேட்க 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 நான் தேவன் பக்கமாய் சாயும்படியாய், அவர் புத்திமதிகளை கேட்கும்படியாய், அதன்படி நடக்கும்படியாய் நான் தொடர்ந்து செய்வதனாலே எனக்குள்ள மாற்றங்கள், பெரிய வித்தியாசம். அப்போ ஒவ்வொருவரும் கூட நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டே என்னால் முடியுமான்னு நினைக்காதீங்க. கர்த்தரை நம்பணும். ஆண்டவரே நீர் கடவுள், நீர் ஆண்டவர், நீர் தான் இறைவன் அப்படின்னு நம்பணும். நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். அதுக்காக வேற அந்த தெய்வத்தை நான் தேடல, இவரை மட்டும்தான் நம்பினேன். அவர் பார்த்தார், நீ நம்பிக்கைக்கு உரியவனாய் இருக்கின்றபடி நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி அவர் பக்கமாய் இழுத்து கொண்டார். அதே போல ஒவ்வொருவரையும் தேவன் அவர் பக்கமாய் இழுத்துக் கொள்வார். அதற்கு அடியனும் உதாரணமாய் இருக்கின்ற பிறகு 1 தீமோத்தேயுல நான் சொல்றதெல்லாம் 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த என்னவாய், பரிகாரியாய், பலியாக எல்லாருடைய பாவங்களையும் அவரே ஏற்றுக்கொண்டார், சுமந்தார். ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். யார் செய்ய முடியும்? சொல்லுவாங்க, செய்ய முடியாது. சொன்னா அப்ப சந்தர்ப்பம் அப்படி இருந்து இப்ப என்னால் அதெல்லாம் முடியாது சொல்லுபவர்கள் ஏராளம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி அவர் செய்து முடித்தார். யாருக்கிட்ட?
பிதாவாகிய தேவனிடத்திலே சொன்னபடி செய்து முடித்தார். அதை நம்ம யோசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. ஒவ்வொருத்தரும் சாட்சி கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்க்கலாம், சபையில, டிவியில. தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கேட்டேன், அதை கேட்கும்படியே ஊழியக்காரர்கள் பேசினார்கள், எனக்காக ஜெபித்தார்கள், நான் அங்கே போனேன், நான் விடுதலை பெற்றேன், சுகம் பெற்றேன். ரைட். தேவனுக்குள்ளே எப்படி இருக்கார்? ஆண்டவராகிய தேவன் சுகம் கொடுத்தார், ஆசீர்வதித்தார், பாதுகாத்து வருகிறார். ஆனால் நீங்கள் தேவனுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? நிறைய பேர் பண்றதே இல்லை. உழைச்சா பணம், நான் உழைச்சேன், எனக்கு பணம் கிடைச்சது. அது கிடைக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் திராணியை கொடுத்து, பலத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, அதை செய்யும்படியாய் அந்த விருப்பத்தை கொடுத்தவர் அவரே. எல்லாவற்றையும் அவரே செய்திருக்கிறாரு. அதை நினைத்து நாம் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? அவரை நினைத்து அவர் சொல்லும்படி கேட்டு நான் நடப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பிறகு காணிக்கை தசமபாகம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் கேட்டு உணர வேண்டும். யார் எங்க போனாலும் சரி, வெறும் சுகம் கிடைச்சது, ஆரோக்கியம் கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது, ரைட், தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கு அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்கிறார்கள்? ஒரு கட்சியில பாருங்க, அந்த கட்சி தலைவர்கள் இந்த தொண்டனுக்கு செய்கின்ற அந்த நன்மைகளை குறித்து அவன் அந்த கட்சியை சார்ந்து கையில, காதுல, முதுகுல, முகத்துல, மாப்பிள்ளை எங்கெங்கயோ பச்சை குத்திக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, நான் அந்த கட்சிக்கு உரியவன், அந்த சிம்பிள் போடுகிறாங்க, இந்த கட்சி, நான் அந்த கட்சியை சார்ந்தவன். எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன சாட்சி? நிறைய பேர் செய்யற பைபிள் எடுத்து ஆட்சிப்படுறாங்க. கேட்கறாங்க, என்ன அகலியவா, நீ ஏன் சேர்ந்துட்டியா? சேரணும். நாம தேவனை நாடி வரணும். வாருங்கள் எல்லோரும் தேவ சமூகத்திற்கு வந்து அமர்ந்து முழங்கால் படியிட்டு சாஸ்தாங்கமாய் அவரை வணங்குவோம். எத்தனை பேர் பண்றோம்? அது வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, தினம் 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 நம் உள்ளத்தில் இருக்கணும். முஸ்லீம்கள் எடுத்து பாருங்க, தினம் 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 அவங்க கடவுளை என்ன பண்றாங்க? தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்முடைய கடவுள் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை, மீட்பர் இல்லை, விடுதலை செய்பவர் இல்லை, ஆசீர்வதிப்பவர் இல்லை, உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் இல்லை, நான் ஒருவரே தனித்தவராய், தனிமையாய், அவரோட வேறு யாருமே இல்லை. ஆனால் மற்ற தெய்வங்கள் சொல்றாங்க யாரும் இருக்காங்க, அது நமக்கு வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் ஒருவராய் நமக்கு நன்மை செய்கிறவர். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நான் அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை குறித்து ரொம்ப சிந்திச்சு பார்ப்பேன், நிதானித்து அறிவும். தேவன் இப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு எனக்கு. அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். நைட்ல வந்தவங்க பாட்டு போடுவோம், பாட்டை போட்டு அப்படியே மைட்ல கேட்கணும், தேவனை நினைவு கூறியும் அந்த பாட்டுகளை ரசிச்சுக்கிட்டு தூங்குறதுக்கே அப்படியே மண்ணை ஒன்று கூட ஆயிடலாம். நைட்ல தினந்தோறும் எத்தனை பேர் அப்படி தூங்குவீங்க? மறுபடியும் காலையில் 4 மணிக்கு எழுந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது, அவரை நோக்கி பார்க்க முடியாது, தொடர்ந்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து பிறகு சபை மக்களுக்காக மற்றவர்களுக்காக விண்ணப்பித்து எவ்வளவு பெரிய காரியம்.
இது தினந்தோறும் செய்யணும். அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான். இந்த பிரச்சனை நமக்குள்ள வரணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் கர்த்தரை குறித்து என்ன பண்ண முடியும்? மகிமைப்படுத்த முடியும், ஸ்தோத்தரிக்க முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். பாடலும் ஆராதனை. அப்பதான் நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் பாடி பார்ப்பேன் ஆண்டவருக்கு. அந்த ராகம் எனக்கு வருதா, அந்த ஐபிசியில் போகிறோமா அப்படியெல்லாம் யோசித்து பார்ப்பேன். ஏன் நான் தேவனை குறித்து பாடுகிற பாடல் எங்கேயாவது கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கிறதா, கரெக்ட் பேலன்ஸ் பண்ணி பாடுறேனா அப்படின்னா நான் யோசித்து பார்ப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடலாக இருந்தாலும் மற்றவர்கள் பாடிய பாடலாக இருந்தாலும் அதை டிட்டோவோ பாடுறோமோ, இந்த அதான் ஸ்கேல். பேஸ்தாய் பேஸ்தாய் என்பது அந்த ஸ்கேலில் போகணும், கமக்கத்தில் இருக்கணும். அப்போ ஆண்டவரை நம்ம ருசிச்சு அவரை கனப்படுத்தி அவரை நினைத்து பாடும்போது தான் அந்த பாடல். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். இதை முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தால் தான் அறுக்க முடியும். அதனால உங்களுக்கு அவர் பாடுறாரு, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலோடும். இதை ஒருத்தர் பாடுறாரு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் ரசிச்சு கேட்பீங்க? ஏன் என்ன விட்டா நான் பாடிடுவேன் அப்படின்னு. அவங்க போனாலும் அப்படிதான் பாடுவாங்க. சில நேரத்தில் இழுத்து பார்ப்பாங்க, பரவாயில்ல. ஏன் அடிக்கடி பாடி பார்க்கணும், இந்த பாடலை கேட்டு பார்க்கணும். அவர் எங்கெங்க ஏற்றி இறக்குறாரோ அதெல்லாம் என்ன பண்ணோம், ட்ரை பண்ணோம். தென்னையில கீற்றினிலே இப்படி இருக்கணும். அப்ப எப்போ வரும்? ட்ரை பண்ணணும். சும்மா தென்னையில கீற்றினிலே இருக்குப்பா. என்ன மிரியம்? தென்னை தனித்தனைந்து உயராக வரும் பொழுது. அப்போ அந்த பாட்டை என்ன பண்றோமோ உல்லாரமா கொண்டு போகும்போது தான் தூங்குறது கூட எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா, தெரியாது எனக்கு கூட எங்கேயோ கேட்குதா. ஆனால் ஆண்டவர் பாட்டு பாடும்போது எங்கேயாவது கேட்குதா? கேட்குற முடிப்பா அப்பாலாம் ரொம்ப தலையை ஆடுறீங்க. 10 ஜாம் குதிரை 8 ஜாம் ஓட்டம் தான். ஆமாம், என்ன பண்ண, ரசிக்கணும். இந்த பாடல்களை ரசிக்கணும். அப்போதான் பாட வர்றதுக்கு நமக்கு என்ன இருக்கா, அந்த பாட 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 நமக்கு ரொம்ப, நான் அப்படிதான் பாடுவேன். அதுவும் ஆண்டவருக்காக பாடணும்னு சொல்லும்போது ரொம்ப உருக்கமா. இந்த மனைவி சொல்ல, என்ன போய் சினிமா பாட்டு பாடுறது இல்லை. சினிமா பாட்டு பாடுறதுனால அது என் கூட வந்துட போறது இல்லை, நான் அது கூட போயிட போறது இல்லை. அவ்வளோ பாடல்கள். அப்ப அந்த பாடலாம் கேட்டு உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்குள் பண்ணும்போது இன்னும் சினிமா பாட்டை பாடணும் போல எதிர்பார்க்குறீங்க போட்டு. ஆமாம், ஒரு வரியாவது பாட எவ்வளோ ஆறுதலாக எனக்கு தெரியுமா அது அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்படிதான். ஆனால் ஆண்டவர் பாட்டு எத்தனையோ பாடு நல்லா பாடியிருக்காங்க. அதனால தான் பாட வேண்டியதாக இருக்கு. சில பேர் ஆண்டவர் பாட்டியை சரியாக பாடுறதே இல்லை, தப்பா அந்த பொருள்லாம் இந்த வார்த்தைகள்லாம் தப்பா இருக்கு. அவரே கேள்வி கேட்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பாடல. தெரியாமல் பாடுறாங்களா, என்ன காரியம் தெரியல. எழுதுனா பாட்டை என்ன பண்ணணும், வாசித்து பார்க்கணும். அந்த சொற்கள் யாரை பற்றி இருக்கிறது, என்னை பற்றியா தேவனை பற்றியா, அதை பாடி பார்க்கணும். அந்த வார்த்தைகள்லாம் அழகாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாடி அந்த ராகம் வருதான்னு பார்க்கணும். நான் அப்படி தான் பாட்டு எழுதும்போதெல்லாம் பாடி பார்ப்பேன், பொருளில் எங்கே இருக்குது. ஆனால் என் பாட்டெலாம் பாடும்போது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. மனைவி சொல்லுவாப்பில், ரொம்ப ஹார்டாக இருக்குதுப்பா வார்த்தையெல்லாம், அவ்வளோ சீக்கிரம் பாட முடியலப்பா அப்படின்வாங்க. நாம் என்ன பண்ணணும், தேவனுக்குள்ள ஐக்கியம் ஆகிட்டா அந்த தாகம் நமக்குள்ள இருக்கும்.
பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு, சேர்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? செலவு செய்வதை கம்மி பண்ணி பணத்தை சேர்க்கறத பார்ப்போம். ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை. ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் வீட்டுக்காக நல்லாவே செய்யும்படி தேவன் செய்கிறேன். மனைவி கட்டிக்கிட்டே இருப்பான், என்ன நீ பண்ணுற, என்ன நீ செய்யற, என்ன செய்கிற அப்படின்வாங்க. கர்த்தர் கொடுக்குறார், வீண் செலவு இல்லை, அவ்வளோதான். தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கும். மீன் குழம்பு ஒரு நாள் வச்சுட்டு 3 நாள் சாப்பிடுவோம். தினந்தோறும் மீனை வாங்கி வாங்கி சாப்பிடுவோமா? உதாரணமாக யோசிச்சு பார்க்க, தினந்தோறும் மீன், ஜிலேபி மீனுமா இங்க வாங்குறேன், நான் ஊர்ல வாங்கிட்டு வந்தேன். தினந்தோறும் மீன் நல்லாவே இருக்கு, ஆனா இங்க வித்தாங்க ஜிலேபி மீன் சரியே இல்லை. அங்க வாங்கிட்டு வந்த ஜிலேபி மீன் அவ்வளவு ருசியா இருக்கு, கொஞ்சம் முள்ளு இருக்கு, பார்த்து சாப்பிட்டா சரியா இருக்கும். எதற்காக சொல்ல வரேன்னா, நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டால், அவரையே பற்றி கொண்டால், அவரோடு கூட நாம் இருந்தால் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். அவ்வளோதான். அதுக்காக நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு என்ன, நாம் என்ன செய்யணுமோ அதை வழக்கமாய் செய்து கொண்டிருந்தால் நம் தேவைகளை தேவன் சந்திப்பார். அடுத்த வார்த்தை பாருங்க, அதே 2 2, 3, 4, 5. நாம் நல்லொழுக்கத்தோடும் கடகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, நாம் எல்லா பக்தியோடும் பக்தி பண்ணுவோம், உபவாச பக்தி பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம், ஸ்தோத்தரிப்போம், பாடல்வோம், என்னென்னவோ ஆண்டவர்களுக்கு செய்வோம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனும் பண்ணும்படிக்கு. நம்ம வாழறோம்னு சொன்னா எப்படி வாழறோம்? யாருக்காவது பிரச்சனையா இருக்கிறோமா? யாரையாவது துன்புறுத்துறோமா? யாருக்காவது அநியாயம் செய்யறோமா? மோசம் பண்றோமா? இதெல்லாம் நம்மை குறித்து ஆராய வேண்டும். நம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனும் பண்ணும்படிக்கு. சரி, இப்படியெல்லாம் வாழறோம், வாழ்ந்துகிட்டு இருக்க அமைதியோடு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் போறதில்லை, அமைதியோடு வாழறோம். அப்படி இருந்தும் கூட ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஒரு தலைவர் வந்துட்டாருப்பான், ஒரு மினிஸ்டர் வந்துட்டாருப்பான், இல்லை நம்ம ஊரில் இவர் தாங்க பெரியவர், இவர் தான் இந்த நம்ம பகுதிக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். சில பேர் ஐயா இவனா இவளா அப்படின்னு நமக்கு தேவையே இல்லை. எல்லாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இந்த காரியம் வச்சிருக்கும் போது நாம் என்ன பண்ணுவோம்? ரைட், அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம். அவரோட சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பார்த்தோமா, போயிட்டு முடிஞ்சு போச்சு. இதை ஆண்டவரே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் எப்படி இருக்கும்? பிரியமாய் இருக்கிறது. நன்மையும் பிரியமாய் இருக்கிறது, விரும்பத்தக்கதாய் இருக்கிறது அப்படி செய்வது. அது மாத்திரமல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இங்க வந்திருக்கிற யாவரும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து புரிந்து கொண்டு அதன்படி நான் நடப்பேன் என்று நம்மை தேவனிடத்திலே ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் அவரே. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் நமக்கு
சமாதானத்தை தருகிற தேவன், நீதியை செய்கிற தேவன். இன்னுமாய் கூட பார்த்தா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அதுதான் முன்னாடி நாம படித்தோம். அப்ப இப்படியெல்லாம் தேவனுக்குள்ள இருந்தால்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடக்கைகளை உற்று கவனித்து சீர்தூக்கி பார்த்து நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை நிச்சயம் தேவன் நமக்கு செய்வார். இதெல்லாம் எதுவுமே செய்யாம, ஆண்டவனுக்கு எதுவுமே செய்யலைங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், உபவாசிச்சேன், ஆண்டவரை தான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா அவர் நினைப்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? செயலிலே கொண்டு வர வேண்டும். தேவன் நினைப்பதை நம்மை குறித்து, மற்றவர்களை குறித்து. அப்ப தேவன் நம்மிடத்தில் பேசும் பொழுது நாம் அதை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்ய வேண்டும். அப்பதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும். நான் எந்த பிரச்சனையும் போக மாட்டேன், நல்லது. மற்றவர்களுக்கு நாம் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, கலகம் சொல்லக்கூடாது, புறங்கூறக்கூடாது. இதெல்லாம் மெய்யே பேசணும். பேச வேண்டிய ஒரு இடத்துல மெய் பேசு, இல்லைன்னா அமைதலோடு. அதற்காக பொய் பேசணும்னு அவசியம் இல்லை. பேசணும்னா உண்மையை பேசு, இல்லைன்னா மௌனமாய் இருந்து விடுங்கள். அடுத்தது பாருங்க 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படியா? விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். நான் சுத்தமா இருக்கப்பா, யாருக்கு எந்த பிரச்சனையும் நானும் இல்லை, பிரச்சனைக்குரியவர்களோடு நான் கலந்து கொள்வதும் இல்லை. அவ்வளவுதான். என்னை நான் கிறிஸ்துக்காக பாதுகாத்துக் கொள்கிற தேவ நாமம் மகிமைப்படுவதாக அப்படி நாம இருக்கணும். அடுத்தது திரும்ப 5:20 வாசிச்சோமா? 5:20 இதை பாருங்க எப்படி அந்த வார்த்தை. மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி, மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை என்ன பண்ண? எல்லாருக்கும் முன்பாக கடிச்சிடு. என்ன பண்ண சொல்லுது? கடிந்து கொள். நம்ம சபையில் அப்படி பேச என்ன ஆயிடுது? கடுப்பாயிடுது. எல்லாருக்கும் முன்ன வந்து என்னவோ இப்படி பேசுறீங்க, உள்ள பேசாதீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணல? வசனத்தை கேட்டு உணர்வு, வேத வாக்கியத்தை அவங்க வாசிக்கல. அதனால் தான் இங்கே சொல்லப்படுது, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரிஞ்சு இருக்கும். யாரெல்லாம் கண்டிச்சோம், யாருக்கெல்லாம் எரிச்சலா இருந்தது, யார் யாருக்கெல்லாம் கலகம் உண்டாக்கினார்கள், அவர்களும் கூட இதை யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே இப்படி இருக்குது, அதனால தான் ஊழியக்காரர்கள் நம்மள கண்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னதை தான் நாங்க செய்யறோம். எங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்க கண்டிப்பது இல்லை. நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், ஏன் நம்மளை மட்டும் கண்டிக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க? கர்த்தர் சொல்லி இருக்காது, உன்னை கண்டிக்காம விட்டா மற்றவர்களுக்கு என்ன ஆயிடும்? அவர் தெரிஞ்சவர், வேண்டியவர், அவர் பழக்கப்பட்டவர், அதனால ஒன்றும் கண்டுகிற கிடையாது. எல்லாரும் தேவ சமூகத்தில் எங்களுக்கு ஒண்ணு. தேவனுடைய சத்தியம் அப்படித்தான் சொல்லுது. அதனால நாங்கள் அப்படித்தான் இருப்போம். நீ கோச்சிக்கனா கோச்சிக்கோ, என்னவனா நினைச்சிக்கோ, உள்ளதை உள்ளபடி நாங்க சொல்லியே தீருவோம். வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்னா கர்த்தர் சொல்ல சொன்னதை நாங்க செய்கிறோம். அடுத்தது பாருங்க 6, நிறைய வார்த்தை தெரியாது. 6ல பாருங்க 5லிருந்து 10 வரைக்கும். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்திய ஆகாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை
விட்டு விலகு. என்ன சொல்லி இருக்கிறது? கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, சத்தியத்தில் நடக்க மாட்டாங்க. ஏதோ சர்ச்சைக்கு போவாங்க, வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் போனால் வீட்டு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் கூட்டம் கூடி அவதூறு பேசுறது, மற்றவர்களை தூஷிக்கிறது நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நாங்களும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இதே வேலை தான் அவங்களுக்கு. அப்படி அந்த மாதிரி ஆட்கள் சபைக்கு வந்து போறவங்க தான். அவங்களும் கூட எப்படி இருக்காங்க? மேலே சொல்லப்பட்ட 5வது வார்த்தையின்படி இருக்கிறாங்க. 6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் நம்மளுக்கு ஏதோ போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், இதான் கிடைச்சிருக்கு. சரிங்க ஆண்டவர், நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, ரைட், ஓகே, இன்னும் பார்த்து ஏதாவது பண்ணுங்கப்பா, அது அப்படி சொல்லிட்டு நாம மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நானும் என் மனைவி அடிக்கடி நினைச்சுக்கோம், இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆண்டு அனுபவித்து தேவநாமத்தை மேம்படுத்தும்படியாய் தேவனுக்குள் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அனுபவித்துக் கொள்வோம். அவ்வளவுதான். மரித்தா யாரும் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை, அவ்வளவுதான். யோபு சொன்னது நினைவு வரும், இங்க வேதத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து உண்ணவும் உடுக்கவும், நம்ம படிச்சுட்டேன். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கார். நன்றி ஆண்டவரே, இது வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறேன். சரிங்கப்பா, ரைட், இது வரைக்கும் கொடுத்திருக்காரு, அது போதும். நாங்கள் அப்படிதான் நினைப்போம். மனைவி சொல்ல போதும்பா, ஆண்டவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு, எதுக்கு சுத்தி 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 அங்கங்க இருக்கும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அங்கங்க இருக்கும். சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது. நான் அடிக்கடி வாங்கிட்டு வருவேன், ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு வருவேன். மைசூர் பாக்குனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் பலாப்பழம், தினந்தோறும் மைசூர் பாக்கு. ஆண்டவர் ஆசீர்வாதம், ரைட் ஆண்டவர், ஓகே. இன்னும் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சாப்பிட்டுட்டே வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா, ஓகே, ஆண்டவரே இன்னும் கூட, ஆண்டவரே இன்னும் கேட்கறதே இல்லை. அவர் கொடுக்கிறார், நாங்க பயன்படுத்தி கொள்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவன்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பல ஆசை, எல்லா தீமைக்கும் வேறு. ஆனால் என்னென்ன காரியமும் செஞ்சுட்டு போறாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு கடன் இல்லை, ஆண்டவர் நடத்தி போகிறார். இருக்கிறபடி அதிகமா இருக்கா பணம், கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கும். கம்மியா இருக்கா, செலவும் கம்மியா இருக்கும். அதுக்காக இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கி பசிக்காக எதுவும் செய்யறதே, ருசிக்காகவும் செய்யறது. கர்த்தர் கொடுக்கிறார், நிதானமா பண்ணுவோம், அப்படிதான் போகணும். அதுதான் கிறிஸ்துவன் வாழ்க்கை. ஆனால் இங்க பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கும் ஏன்டா அந்த வாழ்க்கையை தெரியல, இருக்குதா சாவுறதா தெரியல, ஏன்னா ஓடி போறதா தெரியல, சூசைட் பண்ணிக்கலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா, என்னென்ன பேசுறாங்க. உலகத்தார் சொல்லுகிறார்கள், விரலுக்கு ஏற்ற வீக்கம். மோதிரம் போனோம்னா எந்த மோதிரத்தையும் விரலில் போட முடியாது. அப்படியே சில பேர் ஆசைக்கு என்ன பண்ணுவாங்க, சும்மா இதில் போட்டு பார்க்கலாமா, இதில் போடலாமா, இதில் போடலாமா அப்படின்னாங்க. ஒருத்தரை காட்டினாங்க டிவியில், காயில பார்த்தேன். காயிலே நேற்று தெரியல, கழுத்துல ஃபுல்லாக அப்படியே மாட்டிங்கன்னா எல்லா விரலையும் கோல்டு மோதிரம் போட்டுருக்காரு. ஒன்று கூட ஈடுபடல.
இது பார்வைக்கு ஒன்று ரெண்டா ரைட் போகுது எல்லாத்தையும் சில சகோதரி கையில் போட்டிருக்காங்க, அது மெலிசாக இருக்கும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க, அது பரவாயில்ல. ஆனால் ஜென்ஸ் நல்லா இருக்காரு, அவர் என்ன பண்ண கழுத்து எவ்வளோ கனம். ஒரு அண்ணாச்சியை காட்டும், அவருக்கு புதுசாக ஒருத்தர் இருக்காரு, செல்வமா தெரியல ஒரு பேர், ஒரு பேர் சேர்ந்து செல்வம் வருது, அவ்வளோ போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு? சேடுகள்லாம் பாருங்க, அவங்க அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒன்று ரெண்டு மோதிரம் செயின்லாம் கழுத்தில் இருக்குமா ரொம்ப டவுட், அப்படியே போட்டால் அவங்க மெலிசாக இருக்கும். யோசிக்கணும் நாம எவ்வளோ இருக்கு. நாம உலகத்தான் கூட என்ன பண்றோம் யோசித்து செய்யலாம். ஆனால் நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நாடி நாடி எல்லாம் பாட்டா பாடிக்கிறாங்க, சும்மா ஒன்றும் பாடல, அத்தனோடு பாடியிருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் பண்ணாரு, சிவாஜி பண்ணாரு, அப்படி பிரிச்சுக்கிட்டு அப்படி போறாங்க. கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு வசனமே இருக்கு. அப்ப தேவனுக்குள்ள நாம எப்படி இருக்கணும், அதுதான் மிக மிக அவசியமானது. 6:2 6:2 படிச்சுக்கோமா. விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் உங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக் கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்யப்பட்டவர்கள் இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. என்ன சொல்லப்படுகிறது? விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். இப்ப நீங்கள் எல்லாரும் விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே, என்னமா சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். பாய் போறதில்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை, ஃபேன் போறது இல்லை, லைட் போறது இல்லை, அந்த பக்கம் பாத்ரூம் எல்லாம் எதுக்கு, எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இப்போ வருபவர்கள் என்ன பண்ணணும்? சபையின் நிமித்தமாக இதெல்லாம் செய்யணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் சாக்கு போட்டுன்னு எதுவும் பண்ணணும். ஆனால் என் மனைவிலாம் சொல்லுவாங்க, நான் பார்த்து இருக்கிறேன். அவங்க சொல்லி தான் ஞாபகம் இருக்கு. பெக்மான் சாயா கூட அங்கே வந்து தங்குவா இருப்பாங்க எங்கள் சபையில் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கா. அவருடைய வேட்டி நூலில் கூட துவைச்சு போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு சரியா ஞாபகம் வரல. ஊழியம் மாஸ்டர் வீட்டிலே இருப்பாங்க. அப்படியே 3 மணி 2 மணியோ 3 மணி தெரியல, சண்டே கிளாஸ் நடக்கும். நான் இன்னும் வரல நினச்சி நானே என்ன பண்ணிடுவேன், சபைக்கே போயிடுவேன். போனால் சபை நடத்திட்டு இருப்பான், பசங்களை உட்கார வச்சுட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். என்னை பார்ப்பாங்க. அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வரும், நிறைய பிள்ளைங்களாம் உட்காந்துருக்குறாங்களே, அதை நான் செஞ்சுருக்கேன். நான் சொல்லிட்டு போவேன், மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். நான் போயிட்டு அப்படின்னு போயிட்டு ஒரு பாய்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, செல்லமாக பார்க்க வந்தோம். அவங்க சபையில் இருக்காங்க. அதை வாங்கிட்டு கொடுத்தா இன்னும் சந்தோஷமாகிடும். இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மிட்டாயை சாக்லேட்டு மிட்டாய் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. சொல்லுவாங்க இன்னொரு காலூரில் வந்துடுறேன் பாரு. நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். கூப்பிட்டு அப்படியே ஃபாஸ்ட் வீட்டில் போனால் அவங்க வீட்டில் வேலை. ஆனால் இங்கே எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை. என் மனைவியே எல்லாம் செஞ்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. யோசிக்கணும் என்ன பண்ண சொல்கிறாங்க. ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய உதவிகளை, பணம் இல்லை, பொருள் அல்ல, ஒரு சின்ன சின்ன வேலைகள்
விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாயிருக்கபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல். நிறைய பேர் முதல்ல இருந்தவங்க நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க, அவ்வளோ வேலை. அப்ப இப்பதான் யாரும் என்ன பண்றதுலாம் பார்த்துக்கலாங்க. ஆறு எப்படிலாம் போங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லிட்டோம். செய்யணும்னு விருப்பம் உள்ளவர்கள் செய்யுங்க. அதனால் கர்த்தரே இந்த வார்த்தைகளை நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்துல 2வது வார்த்தை என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது? நம்ம அனைவரும் சேர்ந்து பண்ணணும். ஒரு கட்சியில இந்து கோயில்ல பாருங்க, அவங்க ஒரு வேலையை செய்வாங்க. அந்த கோயிலுக்கு கோலம் போடுறவங்க ஒருத்தர், தோரணம் கட்டணும் ஒருத்தர், தண்ணி குடிச்சாங்க ஒருத்தர், என்னென்ன வேலையை செய்வோம். இங்கெல்லாம் கூப்பிட்டவங்க வர்றது இல்லை. எங்க சொந்த வீட்டு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே அதுல அவ்வளோ வேலை கிடையாது. சபைக்காக செய்யணும் போது யாருமே செய்ய வர்றதே இல்லை. நானே என் மனைவி குடும்பம் வரைக்கும் என்ன பண்ணிடுவோம் செஞ்சு. அதனால தான் என்ன பண்றது இல்லை, சபையை நிமித்தமாக இந்த பிரியாணி செய்து அல்வா செய்து இதெல்லாம் விட்டுட்டேன். வேணாம், வாங்கிட்டு வந்து கொடுக்கறது கூட தேவையில்லை. என்னத்துக்கு அப்படி பண்ணணும்? முடிஞ்சா ரெடிமேட் சமோசா இருக்கு, வாங்கிட்டு வந்து பெட்டியாட வாங்கி வச்சிருவோம். கேக் இருக்கு, வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். லட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு. நானே போன வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். அவர்கிட்ட எல்லாரும் கொடுக்கணும் கொடுத்துருவோம். இந்த பிரியாணி பக்கமே போறது இல்லை. ஏன்னா அங்க நிக்கிறதுக்கே சரியா இருக்கு. நமக்கு ஒரு 3 பொட்டலம் கட்டுவோம், 5 பேருக்கு பார்சல் கொடுப்போம். நான் தான் வெறுத்துட்டேன். ஐயா நம்ம அப்புறம் இருக்கு, அவருக்கு தெரியும், வெறுத்துட்டாரு. அங்கே நின்று பார்த்து அதனாலே நான் எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கு முன்னே டபரா வச்சு நான் செய்கிற ஆள் தான். நம்ம ஜனங்களுக்கு நல்லா செஞ்சு போடணும்னு செஞ்சவன் தான். ஒருத்தரும் வர்றதில்லை. அந்த தடவை எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, விட்டுடு, அவ்வளோதான். அதோட விட்டாச்சு. எல்லா டபராபரெல்லாம் அப்படியே இருக்கு. எங்களுக்கு எப்போ வேணா நாங்கள் எடுத்து செஞ்சுக்குவோம் எங்கள் வீட்டுக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும், எல்லாரும் ஒன்றுபட்டு என்ன பண்ணோம், சபையை நிமித்தமாக யோசிக்கணும். இப்பெல்லாம் ஒரு சிலர் மெயினாக இப்போ சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஷேரன், கவிதா, இன்னும் ஒரு சிலர் கூட இருந்து பண்ணுறாங்க. அந்த வாஞ்சி இருக்கணும். முடிஞ்ச உடனே சினிமா தேட்டரில் முடிஞ்சு போகிற மாதிரி எல்லாம் அப்படியே போகிறாங்க. அந்த அதுக்குன்னு ஆள் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த டிக்கெட்டு வாங்க கொடுத்து பணம் வசூல் பண்ணுறாங்க இல்லையா, வேலைக்காரில் போட்டுருப்பாங்க. சேர்லாம் தொடச்சி விட்டு கீழே போட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஷோ ஸ்டார்டிங் ஆகும். அப்போ அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது, நம்ம வர்றதே எவ்வளோ பேர், ஒரு 20 பேர் வரும். அப்புறம் எப்படி இன்னொரு ஆராதனை வைக்கிறது? அப்படியே வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆராதனை வரமாட்டாங்க, செகண்டுக்கு போகலாங்க. அங்கே 10லேருந்து 11 மணி வரைக்கும் பரவாயில்ல, இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை 11லேருந்து 12 மணி வரைக்கும் 10 பேர் வருவாங்க. நாங்கள் நடத்துறதுக்கு தயார். யோசிக்கிறோம். மனைவி சொல்லியிருக்காங்க, கர்த்தர் நடத்துவாராக. முடிச்சிடலாமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்தில் உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் என்ன பண்ணப்படணும், ஸ்தாபிக்கப்படணும். வெறும் நம்ம மட்டும் வந்து 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 நமக்கே ஆண்டவர்கிட்ட பிச்சை எடுக்கிறோமே, கேட்டு கேட்டு வாங்கி போகிறவங்களாம் இல்லை. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கணும்னு விரும்புகிறார். எப்படி வந்து ஸ்டாலின் வந்து 40க்கு 40 எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் அவங்களுடைய சகாக்கள் எல்லாம் அவங்களுடைய கட்சி ஆளுங்கக்கிட்ட என்ன பண்ணாங்க, இந்த எலெக்ஷன்ல பேசினாங்க. பேசின போது எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, சும்மா நான் கொடி எடுத்துக்கினேன்,
அப்படியே சுற்றி அப்படியே அந்த பேப்பர் யார் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய அந்த பேப்பரை கொடுத்து இவங்க தான் நிற்கிறாங்க, போட்டுருங்க, மறந்துடாதீங்க அப்படிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போ அது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வேலை நடக்குது. அது நிமித்தம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா 40 இடம் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்போது அதாவது அவங்களால தான் நடந்ததான்றது கொஞ்சம், ஆனால் அதுக்காக சிலர் என்ன பண்ணுறாங்க, மெனக்கிடுறாங்க. நாமும் கூட வெளியே எங்கெங்கேயோ போய் இல்லைங்க, நம்ம வருகிற இந்த சபைக்குள்ள நம்மளால கிரியைகளை என்ன பண்ணணும், கிறிஸ்துவாக செய்யணும். நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு எழுந்து போயிடுறவங்கள இல்லை. இது தேவனுடைய வேலை. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை மத்தியான வேலையில் கூட தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனப்பா. பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துவதப்பா. இந்த நாளிலும் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும், கொடுத்த யாவரையும் ஆசீர்வதியும் அவசரங்களை சந்தியமாப்பா. வந்த யாவரையும் புத்தகத்தை ஒப்புக்கொடுக்கும், பொருட்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொருத்தரையும் தாங்கும் பலப்படுத்த லட்சியம் ஆசீர்வதியும் சந்தியும் குருவினால் முடிவெடுத்துக் கொள்ளும். எங்கள் தாழ்த்து வீதம் எல்லா துதிகான மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துவதும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜீவனுள்ள நல்லவிழாவை ஆவியை என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர்களுக்கு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் என்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி திடப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபித்து திரும்பவும் வாங்க. பிரைஸ் தி லார்ட்.